வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் அடுத்த இலக்கு, சர்வதேசத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் குழப்பம். வெளிநாட்டு பணவனுப்பல், சுற்றுலாத்துறை மூலம் $11 பில்லியன் வருமானம். FCID-யால் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன். சாரதி அனுமதி பத்திரத்திற்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஊழியர்களின் EPF பணம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல், நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை. போதைப்பொருள் குற்றச்சாட்டு, 500 போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை. அமெரிக்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள மெடியூரோ, அவரது மகன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோவை கைது செய்ய அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 32 கியூபா குடிமக்கள் கொல்லப்பட்டதாக கியூபா அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கியூபாவில் இன்றும் நாளையும் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்துவதாக குற்றஞ்சாட்டி அமெரிக்க படைகள் நேற்று முன்தினம் வெனிசுவேலா தலைநகர் கராகஸ் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தியதோடு வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸை கைது செய்து அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றனர். அமெரிக்க படைகள் நடத்திய இந்த தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். வெனிசுவேலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கை குறித்து தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ள கியூபா இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளது. மெடியூரோ வெனிசுவேலா ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் அவருக்கு கியூபா பாதுகாப்பு அளித்து வந்த நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கையை ஆக்கிரமிப்பு செயல் மற்றும் அரசு பயங்கரவாதத்தின் குற்றவியல் செயலாக கருதுவதாக கியூபா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அடுத்த இலக்காக கியூபா இருக்கக்கூடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலா மற்றும் கியூபா மீது சிறிது காலமாக தான் கவனம் செலுத்தி வருவதாகவும் ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை எதிர்த்த முன்னாள் கியூபா ஜனாதிபதி பிடல் காஸ்ட்ரோவை ஆட்சியில் இருந்து அகற்ற முயற்சி உட்பட லத்தீன் அமெரிக்காவில் இராணுவ தலையீடுகளின் நீண்ட வரலாற்றை கொண்ட அமெரிக்காவின் அண்மைய தலையீடுகள் தற்போது உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இதனிடையே அமெரிக்காவின் படைபலம் லத்தீன் அமெரிக்காவில் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று மாலை நடைபெறும் ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தை ஆதரிப்பதாகவும் சீனாவின் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதல் குறித்து பெய்ஜிங்கின் நிலைப்பாட்டை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மெடியூரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். வெனிசுலா அரசாங்கத்துடன் அரசாங்கம் நேர்மறையான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் சர்வதேச நிலைமை மாறினாலும் சீனா லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் நல்ல நட்பாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதலால் சீன பணியாளர்கள் பாதிக்கப்பட்டதாக பெய்ஜிங்கிற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு செய்திகள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் 2025ஆம் ஆண்டில் $11 பில்லியன் வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பணவனுப்பல்கள் மூலம் $7 பில்லியன் அதிகமான வருமானமும் சுற்றுலாத்துறை மூலம் $3.2 பில்லியன் வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று காலை வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். $3.2 බිලියන ආදායමක් උපයලා තියෙනවා. ඒ වගේම විදේශගත ශ්‍රී ලාංකිකයෝ මැද පෙරදිග යුරෝපයේ, ඕස්ට්‍රේලියාව, ජපානය, ඇමරිකාව එවැනි බොහෝ රටවල විවිධ රැකියාවල නියුක්ත ශ්‍රී ලාංකිකයන් මේ නව රජය කෙරෙහි විශ්වාසය තියලා තමන්ගේ ගෙදරට, රටට
සල්ලි එවන්න පටන් ගත්තා. மேலும் டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இருந்து இதுவரை நன்கொடையாக சுமார் 85 பில்லியன் ரூபாய் பணம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் விஜிත ஹේරත් தெரிவித்தார். පහුගිය අවුරුද්ද තුල ලංකාවේ වැඩිම විදේශ ප්‍රේෂණ ලබාගත් අවුරුද්ද බවට පත් වුණා. නොවැම්බර් මාසයේ වෙනකොට ඩොලර් බිලියන 7.19ක් ආදායම පෙව්වා. සාමාන්‍යයෙන් මාසයකට දල වශයෙන් මිලියන 650ක් ලැබෙනවා. දෙසැම්බර් මාසයේ ලැබිලා තියෙන ගාන මහ බැංකුවෙන් තවම නිවැරදිව වාර්තාව එළිදක්වලා නැහැ. නමුත් ඇස්තමේන්තුව තියෙනවා සාමාන්‍යයෙන් 650ක් 700ක්. එහෙම ගත්තම ඩොලර් බිලියන 7.8ක දල වශයෙන් වූ ආදායමක් වාර්තා කරනවා. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று முன்னிலையாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்றைய தினம் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அவர் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்தின் போக்குவரத்து முகாமையாளராக பணியாற்றிய இந்திக்க ரத்னமலல நேற்று கைதானார். அவர் வத்தலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது என கூறப்படும் எத்தனோல் நிறுவனத்தின் பணிகளில் ஈடுபடுத்துவதற்காக அவரது மகன் ஜொஹான் பெர்னாண்டோவிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெருக்கடி நிலைமையின் போது தற்காலிகமாக வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய அட்டைகள் விநியோகிக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்காக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக 8 லட்சம் உரிம அட்டைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் 2,40,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் திகதிக்குள் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களுக்கு பதிலாக தொடர்புடைய அனைத்து நபர்களுக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்கள் இல்லாததால் சுமார் 4,50,000 பேருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று வரையிலான காலப்பகுதியில் 2,40,000 பேருக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 2,10,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் பிப்ரவரி 28ஆம் திகதிக்கு முன்னர் அச்சிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மாதம் ஒன்றுக்கு சுமார் 60,000 முதல் 80,000 புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுவதாகவும் சாரதி அனுமதி பத்திர அட்டைக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டதால் மீண்டும் அட்டை நெருக்கடி ஏற்படாது எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வேலன் சுவாமிகள் உட்பட 15 பேருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வேலன் சுவாமி உட்பட முன்னர் கைதான 5 மற்றும் அவர்களுக்கு மேலதிகமாக அழைப்பாணை விடுக்கப்பட்டவர்களும் இன்று நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், எஸ். ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தது. இந்நிலையில் சந்தேக நபர்களை சொந்த பிணையில் செல்ல அனுமதித்த மன்று வழக்கு விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 26ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியிட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், காரையிலே நடைபெற்ற அமைதி வழி போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு 3 அல்லது 4 வழக்குகள் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன.
பலருக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நடவடிக்கைகளே சட்டவிரோதமான முறையிலே போலீஸார் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியான நீதிமன்ற நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு போலீஸாருக்கு சட்டத்திலே உரித்து கிடையாது. இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட பல வழக்குகளிலேயும் உரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரித்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெறுகிற போது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுசரணையாக போலீஸார் உதவி செய்ய வேண்டும் என்றும் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையும் சுட்டிக்காட்டினோம். இந்த 106 பிரிவின் கீழே எடுக்கப்படுகிற கட்டளைகள் முறையான கட்டளை அல்ல. அதாவது இந்த சில விடயங்கள் சம்பந்தமாக ஒரு வீதிக்கு குறுக்கே மரம் விழுந்திருந்தால் அல்லது ஒரு ஓடுகிற நீர்ப்பாதையை யாராவது மறைத்திருந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக ஏதாவது அப்படியாக சம்பவங்களுக்காக மட்டும்தான் அந்த பொது தொல்லையை கட்டுப்படுத்துகிறதான அத்தியாயம் இருக்கிறதே தவிர சட்டபூர்வமாக ஜனநாயக உரிமையை பாவித்து செய்யப்படுகிற ஆர்ப்பாட்டங்களுக்கு அந்த பிரிவை உபயோகப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் 3 பேரும் சொல்லியிருந்தோம். இந்திய நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களும் வாதிட்டிருந்தார். போலீஸார் முறைகேடாக இந்த விதத்தில் நடந்திருக்கிறார்கள். போலீஸார் கைது செய்த முறைமை, அவர்கள் தாங்களாகவே வீதியை மறித்து விட்டு மக்கள் வீதியை மறித்ததாக நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுத்தது. இப்படியான பல விடயங்களை நாங்கள் கூறியிருந்தோம். இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இந்த தகவலை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். காணி உரிமையாளர்களும் அதில் இருந்தார்கள். விசேஷமாக திரு சார்ஜன் அவர்கள் பல வழக்குகளிலே சந்தேக நபராக காட்டப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக 4-5 வழக்குகள். தன்னுடைய காணியை திரும்பி தருமாறு கேட்பதற்கு அவருக்கு உரித்தில்லையா என்கின்ற கேள்வி எழுகிறது. சமாதானத்தை பேணுவதற்காக அவர்களை பிணைமுறி ஒன்று கைச்சாத்திட வேண்டும் என்று இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சமாதானத்தை இவர்கள் குலைக்கவே இல்லை. சமாதானத்து இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்படும் என்று சொன்னால் இன்னொரு தரப்பை நிறுத்தியிருக்க வேண்டும். அப்படி ஒரு தரப்பும் அங்கு நிறுத்தப்படவில்லை. ஆகவே போலீஸார் ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்திலே முறைகேடாக அவர்கள்தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீதவான் பொறுமையாக எங்கள் அனைவருடைய சமர்ப்பணங்களையும் செவிமடுத்த பிறகு கட்டளைக்காக பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார். அதுவரையிலும் தங்களுடைய சொந்த பிணையிலேயே அவர்கள் வெளியே போகலாம் என்ற உத்தரவையும் கொடுத்திருக்கிறார். இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் துறையின் இணையவழி முறைப்பாட்டு மேலாண்மை அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இதற்கமைய தொடர்பு விவரங்களை வழங்கும் நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தவறிழைக்கும் நிறுவனங்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் அனுப்பப்படுவதுடன் பின்னர் நிறுவன பிரதிநிதிகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகையை மீட்க அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என தொழில் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பின்னரும் நிறுவனங்கள் நிதி செலுத்த தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அபராதத்துடன் கூடிய நிலுவைத் தொகை வசூலிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 22,450 நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்துவதில் தவறிழைத்துள்ளதாக நிதி அமைச்சு பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது.
இவற்றின் மொத்த நிலுவைத் தொகை சுமார் 3498 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1958 ஆண்டின் 15ஆம் இலக்க ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இது இலங்கையின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமாகும். சட்டத்தின்படி ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறைந்தபட்சம் 8% பங்களிக்க வேண்டும். அதேவேளை முதலாளிகள் 12% பங்களிக்க வேண்டும். 2024 இறுதி நிலவரப்படி இந்த நிதியத்தின் சொத்து மதிப்பு 4.4 டிரில்லியன் ரூபாய் ஆகும். ஓய்வூதிய கால ஆதரவு மட்டுமன்றி வீட்டுக்கடன் உத்தரவாதம், மருத்துவம் மற்றும் வீட்டு தேவைகளுக்காக ஒரு பகுதியை திரும்ப பெறும் வசதிகளையும் இது வழங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். பகலகம கல்லூரியில் பயிற்சி பெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. වන විට නිලධාරීන් 500 දෙනෙකු පමණ මත්ද්‍රව්‍ය හෝ වෙනත් වැරදි වලට හසු වී විනය පියවර මේ වෙනකොටත් ගෙනගෙන තියෙනවා. සමහර නිලධාරීන් මේ වන විට ඔවුන් තහවුරු කර ගැනීමෙන් පසුව සේවයෙන් ඉවත් කිරීමටද කටයුතු කරගෙන තියෙනවා. வடவளையில் இருந்து நாவலப்பிட்டிக்கான பயணிகள் புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக மலையகத்தில் புகையிரத பாதைகளுக்கு ஏற்பட்ட கடுமையான சேதம் காரணமாக சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பமானதோடு மாணவர்கள் நலன் கருதியும் அலுவலக ஊழியர்களின் நலன் கருதியும் இன்று முதல் குறித்த மார்க்கத்திலான புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி காலை 5:15 மணிக்கு வட்டவளை புகையிரத நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் புகையிரதம் காலை 6:30 மணிக்கு நாவலப்பிட்டி ரயில் நிலையத்தை வந்தடையும். மேலும் பிற்பகல் 2:15 மணிக்கு மீண்டும் நாவலப்பிட்டியில் இருந்து வட்டவளை புகையிரத நிலையத்திற்கு சேவையை நடத்த புகையிரத கட்டுப்பாட்டு அறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த புகையிரத சேவை ஹட்டன் வரை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் சான்று பொருட்களாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 600 கிலோகிராம் கேரள கஞ்சா நீதவான் முன்னிலையில் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைகளுக்குள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருட்கள் வழக்கின் சான்று பொருட்களாக நீதிமன்றில் பதிவாளரின் பொறுப்பில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவற்றில் வழக்குகள் முடிவுற்று நீதவானினால் அளிக்க உத்தரவிடப்பட்ட சுமார் 600 கிலோ கேரள கஞ்சா நீதவானின் நேரடி கண்காணிப்பில் பொலிகண்டி குப்பை திடலில் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பை எதிர்க்க வெனிசுவேலாவில் நாடு தழுவிய ராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ தலைமையிலான வெனிசுவேலா அரசு போதைப் பொருள் கடத்தல் ஆட்சி நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் வெனிசுவேலா நாட்டின் மீது நேற்று முன்தினம் அமெரிக்கா திடீர் ராணுவ தாக்குதல் நடத்தியது. அத்துடன் அந்நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்து இருப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றம் மற்றும் அதன் எண்ணெய் வளங்கள் மீது அமெரிக்கா நேரடியாக ஆதிக்கம் செலுத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் வெனிசுவேலா மற்றும் சர்வதேச நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வெனிசுவேலாவின் தன்னாட்சி மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கில் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோ முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் வெனிசுவேலாவின்
சுதந்திரம், இறையாண்மை மற்றும் தன்னாட்சியை பாதுகாப்பதற்காக நாடு முழுவதும் இராணுவத்தினர் நிலைநிறுத்தப்படும் என அவர் அறிவித்துள்ளார். மேலும் இந்த பாதுகாப்பு முன்னெடுப்பிற்கு ஆபரேஷன் ரெடி காம்பேட் டிப்ளாய்மெண்ட் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது மக்கள், போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் ஆகிய மூவரின் வலிமையான கூட்டணி மூலம் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மெடியூரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவர்களை உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாங்கள் மெடியூரோவையும் முதல் பெண்மணியையும் திரும்ப பெற வேண்டும் என்று கோருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது வெனிசுவேலாவின் சட்டப்பூர்வமான ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு செயல் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிக்கோலஸ் மெடியூரோவும் அவரது மனைவியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் நிக்கோலஸ் மெடியூரோவின் மகன் நிக்கோலஸ் மெடியூரோ குவேரா மீதும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற குற்றப்பத்திரிகையில் அவரை இளவரசர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் கைது செய்யப்படவில்லை. அமெரிக்காவின் குற்றச்சாட்டினை மட்டுமே எதிர்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரது தந்தையின் கைது குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு கருத்து காணொளியினை அவர் பதிவிட்டுள்ளார். வெனிசுவேலாவின் தெருக்களில் நீங்கள் எங்களை பார்ப்பீர்கள் என நிக்கோலஸ் மெடியூரோ குவேரா காணொளியில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு துரோகிகள் யார் என்பதை வரலாறு சொல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம்